ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூ என்ன. ஸோ ஆல்ரெடி செல்லிங்கில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செல்லிங் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் என்ன மேபி புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை இன்னுமே டீப்பாக ஃபால் ஆகுமான்னு நம்ம சார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு சிவியர் செல்லிங் ப்ரெஷர். இந்த மந்த் கிட்டத்தட்ட 6700 பாயிண்ட் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 53,000 வந்துட்டு கிட்ட நெருங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த மந்த் 50,000 மார்க்கை உடைக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3500 பாயிண்ட் இருக்குது. 50,000 மார்க்கை உடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் செல்லிங் ப்ரெஷர் அப்படி ஹியூஜாக இருக்குது மந்த்லியில். பட் ஒருவேளை இந்த மந்த்லி க்ளோஸ் இதே மாதிரி கொஞ்சம் பீரிஷ்னஸோட அப்படியே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபர்தராக இனிமே அப்கமிங் டேஸில் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதுக்கிட்டனா இமீடியட் சப்போர்ட் மந்த்லியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 53,000 தான் இருக்குது. அதை பிரேக் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 15,484 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மந்த்லி சப்போர்ட் 48,000 தான். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மேஜர் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். பட் என்ன பொறுத்தளவுக்கு மேபி இந்த ஒரு சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வந்து மேபி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டே உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து தான் வந்தது. ஸோ இங்கே இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு கூட திரும்பி மார்க்கெட் நம்மளுக்கு கண்டினியூ ஆகலாம். இந்த செல்லிங் ப்ரெஷர் அது மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 48,000 ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். பட் இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போதா, இல்லை மார்க்கெட் இடத்துல வந்துட்டு ஏதாவது சைட்வேஸ் மாதிரி பில்ட் பண்ணிட்டு திரும்பியும் கீழே உடைக்க போறானா அப்படின்றதான் கேள்விக்குறி. பட் இது வந்து நம்ம அப்கமிங் டேஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீக் 53,000 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபிகராக இருக்கும். ஸோ இந்த லெவலை மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி அப் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 53,000 சஸ்டெயின் பண்ண முடியாமல் உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 15,500 தான். அடுத்த ஒரு 2,500 பாயிண்ட் திரும்பியும் மார்க்கெட் ஃப்ரீ ஃபால் தான் ஆகும். பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு குரூஷியல். பட் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி 53,000 மார்க்கெட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி அப் சைடில் போயிட்டு திரும்பியும் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் வீக்லியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் சைட்வேஸ் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 22,000 26,200 இது ஒரு மேஜர் ஜோனாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ ஓவரால் நம்மளுக்கு இந்த 24,400 லெவலில் பிரேக் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக் கேன் எக்ஸ்பெக்ட் 22,100. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு 4.5% மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் கீழே வந்துட்டு இந்த லெவல்கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லெவல்கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஒருவேளை அதையும் உடைச்சால் மட்டுமே நம்மளுக்கு ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பேரிஷ்னஸுக்கு போகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுவுமே நிறைய கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 22,100 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே சமயம் இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு கீழே மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லெவல் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி கீழே க்ளோஸ்லாம் கொடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு மேலே ஏறிடும். இது வந்து நிறைய டைம் நம்ம இந்த நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த டைமும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால 20,000 பிரேக் ஆகிற மாதிரி கீழே வந்துட்டு திரும்பியும் மேலே சைட்வேஸ் ஜோனுக்குள்ளே மேலே போயிட்டு டாப் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு கம்ஃபர்டபுளாக முதல்ல சப்போர்ட் எடுக்கணும். 22,000 கிட்ட வந்து மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு இந்த அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்க மார்க்கெட்டை வந்து நம்ம பையின்னு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்குது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பொசிஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்க. பட் ஓவரால் லாங் டேர்முக்கு இன்னும் பெரிய கிராஷ் வரப்போதா அப்படிங்கிறது இந்த 22,100 பிரேக் ஆனால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் செல்லிங்கில் இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம 22,100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்கமிங் டேஸில். ஸோ HDFC பேங்க் பார்க்கலாம். மேஜர் வெயிட்டேஜ் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல சிவியர் செல்லிங் ப்ரெஷர் தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 20% மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 850 அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டையும் பிரேக் ஆகிட்டு மந்த்லி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஃபர்தராக வீக் தான் தெரியுது. நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 799 அண்ட் 733 அண்ட் 700. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்லேயே இருக்குது. 2%லேயே மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் அதை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னுமே சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டே எதுவுமே பெருசாக இல்லை. இது வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 799 சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 6 to 8% ஃப்ரீ ஃபாலாக இருக்கும்.
இப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு இந்த 50,000 48,000 ரேஞ்ச் வரதுக்கும் இது கீழே வந்து கொண்டு வந்துடும். HDFC பேங்க் வந்து பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல குருஷியலாக HDFC பேங்க் வாட்ச் பண்ணணும். ஏன்னா மேஜர் லெவல்ஸை உடச்சாச்சு. மார்க்கெட் மந்த்லியோட மேஜர் சப்போர்ட்ஸ்லாம் உடச்சி கீழே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்க்கும்போது HDFC பேங்க் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் எப்போயாவது நடக்கிறது தான். ஆல்மோஸ்ட் இடையில பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா அப்போ கிட்டத்தட்ட 43% கீழே வந்து அகைன் வந்து 162% ரிட்டர்ன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 20% வந்துருக்கு. மேபி இன்னும் ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 100% மேலே ஏற தான் போகுது. ஏன்னா HDFC பேங்க்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இன்னுமே கொஞ்சம் இறங்குற மாதிரி சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஓகே. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி மாதிரி கரெக்டாக டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டியும் இந்த சட்டமுடி ஈக்குவலாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கரெக்டாக சப்போர்ட் நின்றுருக்கு. பரவாயில்ல, ரிலையன்ஸ் வந்து மச் பெட்டர். ஏன்னா நமக்கு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நிஃப்டியை கொஞ்சம் தாங்கி பிடிக்கும் ரிலையன்ஸு. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு இது பிரேக் ஆகிட்டு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி கையில் பிடிக்க முடியாது. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் 22,000 அப்படிங்கிறத ஸ்டாப்பாக இருக்கும். இப்போதைக்கு இந்த ரிலையன்ஸ் வந்து இதுக்கு இந்த 1339 மேலே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சேஃபு. இல்லை இதை உடைக்குது, இந்த வீக் வந்து இதை உடைக்குது டவுன் சைடில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்னுமே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது 115 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலேருந்து ஒரு 13% ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் சிவியராக இன்னுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சப்போர்ட்ஸ் எதுவுமே மேஜராக இல்லை. செல்லிங் ப்ரெஷர் ஹியூஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒருவேளை இது ரிவர்ஸில் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுது. டெய்லியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஒருவேளை அப்கமிங் டேஸில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 days வீக்கில் நம்ம உடச்சிது அப்படின்னா இந்த 1432க்கு மேலே க்ளோஸ் வச்சுது ரிலையன்ஸ் அப்படின்னா அப் சைடில் இது ஒரு ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட்டு திரும்பி நம்ம பையிங்க்கு போயிடலாம் ரிலையன்ஸில். அப்போ வந்து ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டோட ட்ரெண்டே ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்கோ இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலும் நடக்கும் அந்த டைமில். பட் அதை நம்ம அந்த டைமில் சிங்க் பண்ணி தான் பார்க்க முடியும். உடனே அதை நம்ம இது ஒரு ஸ்டாக்கை வச்சு சொல்ல முடியாது. HDFC பேங்க்கு எல்லாத்தையும் நம்ம சிங்க் பண்ணி தான் பார்க்கணும். பட் அது நடக்கும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓவரால் எல்லாம் செல்லிங்கில் தான் இருக்குது. ஒருவேளை 1432 அபவ் ரிலையன்ஸ் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் ஒரு சேஃப் ஜோனுக்கு போகும். அப்போ வந்து நம்ம வந்து மேபி ஒரு பெட்டர் ட்ரேடாக பையிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் யூஎஸ் ஆயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம கொடுத்த மாதிரி பையிங்கில் தான் இருக்குது. எதுவுமே வந்து இந்த தடவை டெக்னிக்கல்ஸுக்கு தெரியாமல் சடனாக வந்து வார் வந்து ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் அப்படின்றது க்ரூட் ஆயிலில் இந்த டாப் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். $77 அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு மேலே போகுன்ற நான் எதிர்பார்க்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல கிட்ட போயிட்டு ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அதை உடச்சிருச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரே நாளில் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக திரும்பவும் இந்த $77 ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திரும்பியும் மேலே ஏறிட்டு இருக்கு. பட் இது ஓவரால் க்ரூட் ஆயில் மேலே ஏறுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் மந்த்லியோட ஹையை டச் பண்ணியிருக்கு. திரும்பியும் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்மளுக்கு க்ரூட் ஆயில் ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வருமானால் வேறு ஒன் அவுட் சார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மார்க்கெட் திரும்பி கீழே வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் திரும்பியும் செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் கம்மிங் டு கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவரால் ரீசெண்டாக நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ரீத்திங் ஃபேஸில் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே கோல்டு போயிருக்கு. அப்கமிங் டேஸில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 3 to 4% கோல்டு வந்து டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு $170 அவுன்ஸில் சொல்கிறேன். பட் அது ஃபியூச்சர்ஸில் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கேல்குலேஷனில் வரும். பட் எப்படி இருந்தாலும் இந்த வீக்குக்கு கோல்டு கீழே டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் செல் ஆகணும் டெஃபினட்டாக கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன் மாதிரி இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்ததுக்கு மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ப்ரீத் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் அடுத்த லெவல் ஆஃப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இது வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக கோல்டு அப்கமிங் டேஸில் இன்னும் மேலே தான் போகுது. நம்ம ஓவரால் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது இப்போதைக்கு கிடையாது. அது நான் வரும்போது ஏதாவது தெரிஞ்சுன்னா இண்டிகேட் பண்ணுறேன். ஒருவேளை இன்னுமே ஒரு 10 to 15% கோல்டு விழுந்தது அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஒரு 3% அதிகபட்சம் இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் சைடில். அதுக்கப்புறம் 3%க்கு கீழே வர பட்சத்தில் நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் ஃபியூச்சரில் செல் ஆகுமா அப்படின்னு. பட் ஓவரால் இப்போதைக்கு இதுதான் மார்க்கெட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெகுலராக வீடியோ வர ட்ரை. ஏன்னா 18 காலேஜ் கொஞ்சம் பிரேக் ஆகுது எனக்கு, முடியுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ.